என்னோட குழந்தை காலத்துக்கு கொண்டு போயிடுச்சு. என்னுடைய சின்ன வயசு ஞாபகம்லாம் அதிகமா வந்துடுச்சு. அப்படின்னு சொல்லி நாகார்ஜுனா அவர்கள் ஒரு ட்வீட் ஒண்ணு போட்டிருக்காங்க. ஸோ அத பத்தி நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். கடந்த செப்டம்பர் 27ஆம் தேதி மெய்யழகன் படம் ரிலீஸ் ஆயிருந்துச்சு. ஸோ கார்த்தி அவர்களும், அரவிந்த் சாமி அவர்களுடைய நடிப்பிலும் இந்த படம் பிரம்மாண்டமாக வந்துருந்துச்சு. அதிலயும் என்ன ஒரு சொல்லணும்னா, கன்டென்ட் அந்த அளவுக்கு பயங்கரமா இருந்துச்சுன்னு சொல்லி ஆகணும். அதிலயும் எடுத்த டைரக்டர் பிரேம்குமார் அவர்கள். அதாவது 96 படம் எடுத்தவர் தான் இந்த படத்தையும் எடுத்திருக்காரு. ஸோ அவருடைய படம் நெக்ஸ்ட் படம் எப்படியாக இருக்கும்னு சொல்லி ஆடியன்ஸ் மத்தியில ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்புன்னு சொல்லலாம். ஏன்னா 96ஓட தாக்கம் அந்த அளவுக்கு இருந்துச்சுன்னு சொல்லணும். ஸோ அதே மாரி இந்த படம் எப்படி வரும் அப்படின்னு சொல்லி நெறைய பேர் நெறைய எதிர்பார்ப்பு இருந்திருக்கும்போது, ஸோ மெய்யழகன் எடுக்குறாங்க அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷன் வந்தது. ஸோ ஓகே, இந்த படம் ட்ரெய்லர்லாம் பார்க்கும்போதே ஓரளவுக்கு டிஃப்ரெண்ட்டா இருந்துச்சு. அதாவது ஒரு லைஃப் ஸ்டைல காட்டுற மாரியும் இருந்துச்சு. அதிலும் கார்த்தி அவர்களுடைய ஆக்டிங் ரொம்ப ரொம்ப இன்னசென்ட்டா இருக்குப்பா. இந்த படம் எப்படியாக இருக்க போகுதுன்னு சொல்லி எல்லாரும் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்த நேரத்தில செப்டம்பர் 27ஆம் தேதி படம் ரிலீஸ் ஆகி கிட்டத்தட்ட நல்ல ஒரு வரவேற்பை பெற்றதுன்னு சொல்லி ஆகணும். ஸோ இந்த படத்த நெறைய மக்கள் எல்லோரும் பார்த்துட்டு இருந்தாங்க. அதிலும் முக்கியமா நெறைய பிரபலங்களும் சில படங்கள் பார்த்துட்டு இருந்தாங்க. அதிலும் மக்கள் எல்லோரும் இந்த படத்த பார்த்து ஓரளவுக்கு ஓகே, நல்லா இருக்கு. ஒரு மாரி அந்த பழைய நினைவுக்கு கொண்டு போகுது. அதாவது என்ன சொல்லணும்னா, நம்ம ஊருக்கே நம்ம போயிடலாம் அப்படின்ற சில நினைவுகளா கொண்டு போகுதுன்னு சொல்லி நெறைய ஆடியன்ஸ் இந்த மாரி விஷயத்த சொல்லின்றத நம்ம வழக்கமா பார்த்துட்டு இருந்தோம். அதிலும் முக்கியமா இன்னைக்கு நாகார்ஜுனா அவர்கள் படத்த பார்த்துருக்காங்க போல இருக்கு. ஸோ அவங்க பார்த்துட்டு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னீங்கன்னா, என்னோட சின்ன வயசு நினைவுகள அந்த படம் என்ன கொண்டு போயிருக்கு. ஸோ டியர் அன்பான கார்த்தி பிரதர் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு ட்வீட் ஒண்ணு போட்டு, இந்த படம் தெலுங்குல இருந்ததுனால சத்யம் சுந்தரம் அப்படின்ற பேர்ல தான் அந்த படம் ரிலீஸ் ஆயிருந்துச்சு. ஸோ அதனால அத மென்ஷன் பண்ணியே சொல்லியிருந்தாரு. நான் உங்க படத்த பார்த்தேன். அதாவது சத்யம் சுந்தரம் படம் பார்த்தேன். ஸோ இந்த படம் அந்த அளவுக்கு டூ குட்டா இருக்கு. நல்லா இருக்கு. பயங்கரமா இருக்கு அப்படின்றதையும் அரவிந்த் சாமி அவர்களும் சரி, கார்த்தி அவர்களும் சரி புகழ்ந்து பேசியிருந்தாங்க. அதே மாரி இந்த படம் பார்க்கும்போது எனக்கு அந்த சந்தோஷமும், அந்த சிரிப்பு மட்டும் எனக்கு தொடர்ந்து இருந்துட்டே இருந்துச்சு. நான் தூங்கும்போது கூட இதே ஸ்மைலோடயே போயிருந்தேன். அதாவது இதே புன்னகையோடயே நான் தூங்கவும் போனேன். அப்படின்றதையும் நாகார்ஜுனா அவர்கள் ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க. அதே மாரி என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, என்னோட சின்ன வயசு நினைவுக்கெல்லாம் இந்த படம் கொண்டு போகுது. நெறைய விஷயத்த நான் இது பண்ண வைக்குது. அதே மாரி நம்ப நடிச்ச தோழா படத்தையும் எனக்கு நினைவு கூருது. அதாவது "ஊப்பாரி" அப்படின்ற ஒரு படம் தெலுங்குல அது பேரா வந்துச்சு. ஆனா தமிழ்ல தோழா அப்படின்ற படம் வந்துச்சு. ஸோ அந்த படத்த அதாவது நாகார்ஜுனாவும், கார்த்தி அவர்களும் தோழா படத்துல நடிச்சிருந்தாங்க. ஸோ அந்த நினைவும் எனக்கு மைண்ட்ல வந்தது அப்படின்றதையும் நாகார்ஜுனா அவர்கள் ஒரு ட்வீட்டாவே போட்டிருக்காங்க. ஸோ இப்படியாக இந்த படத்துக்கு நெறைய வரவேற்பு குடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இத குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போங்க.